போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் பாலியல் குற்றம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒரு திட்டமிட போடப்பட்ட ஒரு வழக்கு. அதனுடைய வளர்ச்சியை பிடிக்காம ஒரு பொய் வழக்காக சித்தரிக்கப்பட்டிருக்குது. அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு பல பிரச்சனை வந்திருக்குது. உள்ளே பிரச்சனை போயிட்டு இருந்திருக்குது. இவங்களாம் அவருடைய மனைவியோடு சேர்ந்துட்டு இந்த மாதிரி பாலியல் புகாரில் கொடுத்துருக்காங்க. கூடாது நேற்று வரைக்கும் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் இப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்குது. அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனர் தேசிய பொதுச் செயலாளர் ஏஜி ஜோஸ்வா ஸ்டீஃபன் கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் பாலியல் குற்றம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்தை கண்டிக்கும் வண்ணமாக அது ஒரு திட்டமிட போடப்பட்ட ஒரு வழக்கு. அதனுடைய வளர்ச்சியை பிடிக்காம அவர் கூட இருக்கிற சிலர் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனை நடக்கிறத வச்சு இந்த பாலியல் வழக்கை அவங்க கோத்துருக்குறாங்க. இது பொய் வழக்காக சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புகார் கடந்த 11 மாதத்துக்கு முன்னாடி இதே புகாரை சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க விசாரித்து அவரை எந்த நடவடிக்கை எடுக்காமல் அனுப்பிட்டாங்க. இவருக்கு இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியாக கருத்து வேறுபாடு பல பிரச்சனை 2 ஆண்டு 3 ஆண்டு காலமாக நடக்குது. அதனால் இவர் விவாகரத்துக்கு நீதிமன்ற உதவி நாடுறாரு. விவாகரத்துக்கான எல்லா வேலை நடக்கும்போது விவாகரத்து முற்றிலும் கிடச்சிரும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏற்கனவே கொடுத்த 11 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த புகாரை மீண்டும் கொடுத்து அந்த கேஸுக்கு உயிர் கொடுக்குறாங்க. இதில் பல அரசியல் தலையீடு, அதாவது அரசியல் தலையீடுனா போதகர்களுக்குள்ளே நடக்கிற சில அரசியல் தலையீடு. அவருடைய வளர்ச்சி பொறுத்துக்க முடியாமல் அவர் வெளியூர்லேருந்து இங்கே இந்த ஊழியத்தை கிறிஸ்துவ ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு பல பிரச்சனை வந்திருக்குது. உள்ளே பிரச்சனை போயிட்டு இருந்திருக்குது. இவங்களாம் அவருடைய மனைவியோடு சேர்ந்துட்டு இந்த மாதிரி பாலியல் புகாரில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை இது ஒரு திட்டமிட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறத அகில இந்திய கிறிஸ்துவ வாலிப முன்னேற்ற இயக்கமும் ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்களும் கிறிஸ்துவ மக்களும் இதை நாங்கள் சந்தேகிக்கிறோம். நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வழக்கை நாங்கள் எடுத்ததுலேருந்து இந்த ஆர்ப்பாட்டம் சம்மந்தமாக பேசினதை எங்களுக்கும் கொலை மிரட்டல் நிறையா பேர் கூப்பிட்றாங்க. பல விதமாக திட்டுறாங்க. நீங்கள் பணம் வாங்கிட்டீங்களா, அவங்களுக்கு ஆதரவாக பேச போகிறீங்களா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நேற்று வரைக்கும் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பொறுப்படுத்தலை. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பொறாமையினால் திட்டமிட்ட போடப்பட்ட வழக்காகவே நாங்களும் எங்களுடைய அந்த சந்தேகம் உச்சிதமாகுது. இது சம்பந்தமாக இந்த வழக்கை பரிசீலனை செய்யணும், இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த 21ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவருடைய போதவருடைய ஆதரவாளர்கள், திருச்சபை மக்கள், அதே போல் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக வந்துட்டோம். ஏகദേശம் 300 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம். ஆனால் நேற்று இரவு காவல்துறை கூப்பிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் பெயில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கி மாலை வரைக்கும் நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். இவங்க தொடர்ந்து மீண்டும் அவருடைய காவல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னா, அதிகரிப்பாங்கன்னா, மாவட்டம் தழிய போராட்டத்தை வச்சிருக்கிற கோரிக்கை வைத்து நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் தெரிவித்து கொடுக்குறோம். உங்களுக்கு யார் மிரட்டல் விடுறாங்க, என்ன காரணம்? அதாவது இது யூடியூப் சேனல் நிறைய பேர் நடத்துகிறாங்க. அதில் ஒரு சில நபர்கள் பொய்யா பேரை கூட சொல்கிறாங்க. அந்த சேனல்லேருந்து எங்களை இந்த சேனல் நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் எப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஒரு உலகத்தை சமூக விரோதிக்கு ஏன் பண்ணுறீங்கன்னு அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அது நீங்கள் பண்ணுற நியாயமா, அவன் பண்ணுறது துரோகம் இல்லையா அப்படின்னு பேசி ஆர்ஷா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. அப்போ நாங்கள் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டால், ஆர்ப்பாட்டம் நடத்தினே நடக்கிறது வேறு அப்படின்னு கொலை மிரட்டல் விடுறாங்க. சம்மந்தப்பட்ட சில எங்கள் பொறுப்பாளருக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக யார் பேரெல்லாம் போட்டிருக்கிறோமோ நோட்டீஸில் அவங்களாம் அந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு மிரட்டல் செய்து தான் பிரதர் இருக்கிறாங்க. சந்தேகம்னா அந்த ஏற்கனவே அந்த சபையினுடைய அசிஸ்டன்ட் இருந்தார், அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார், எட்வின் ரோஸ் அப்படிங்கிறவர் தான் அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் மூலியமாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னொரு அவரை கேட்டு தான் பண்ணுறீங்களா, இப்போ ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர் நீ பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் ஒரு நல்ல மனத்தோடு தான் செய்கிறோம். ஏன்னா ஏன் இப்படி செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடிப்படை உரிமையான பேச்சுரிமை, எழுத்துரிமை, குடியுரிமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமே எங்கள்கிட்ட பறி போயிட்டுருக்கு. முன்ன கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கிராமங்களில் அறிவிச்சிட்டு இருந்தோம், ஆனால் இதை அறிவிக்க முடியல. இன்றைக்கி தொடர்ந்து கிறிஸ்துவ நிகழ்ச்சி நடத்த முடியல, பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியல. ஒரு 3 சென்ட் நிலத்தில் நாங்கள் ஜப வீடுகளை கட்டி எங்களால் நடத்த முடியல. அந்த பிரச்சனை இருக்குது. ரோட்டில் ஒரு கிறிஸ்துவ வண்டி வசனம் பைபிளுடைய வாட்ஸ்அப் போட்டு போனால் கூட அந்த வண்டியை கல்லெடுத்து அடிக்கிறாங்க. பல மாவட்டங்கள் நடக்குது. திருச்சபை நடக்கும் போதே உள்ளே போய் கொடுமையான தாக்குதலை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு முறை இதை பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இது பார்க்கும்போது இப்படி வழக்குன்னா உடனே பொய் வழக்கு கிறிஸ்துவ பாதிரி மேலே போட்டுடுறாங்க. இல்லை, போக்சோ வழக்குன்றது இப்படி எளிமையாக போட முடியாது. பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் விசாரித்து போட்டிருக்காங்க. சரி, நீதிமன்றமும் தலையிட்டு விசாரிச்சிருக்கு. சரி, இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? 11 மாதத்துக்கு முன்னாடி இதே புகார் அந்த காவல் நிலையத்துக்கு போயிருக்கு. அப்போது நல்ல எண்ணத்தோடு பண்ணுற காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், அப்போவே போஸ்கோவில் கவனமாக எடுத்துருக்கணுங்களே. டைவர்ஸ் கேஸ் பிறகு எடுக்கணும்னு என்ன காரணம்?
மிரட்டினதுக்கு ஆடியோ ஆதாரம் என்ன பிரதர்? மிரட்டினாங்களா ஆடியோ ஆதாரம் இருக்கா? இல்லை ஆடியோ இது இல்லைங்க, நான் அதை பதிவு பண்ணல, ரெக்கார்டு பண்ணல. ஆமாம், ஏன் இவர் போய் தலைமறை வர்றாரு? இப்போங்க கூட வந்து 10 பேர் இருக்கிறாங்க, பல காரியம் இருக்குது. ஒருவேளை வந்து நம்ம தலைமறைவாகி ஆன்டிசூட் பெயில் வாங்கிக்கலான்னு கூட முடிவு பண்ணுறது தானே. இது எல்லா வழக்குலையும் நடக்கிற சம்பவம் தானே. ஜான் ஜெபராஜ் மாத்திரம் இது பண்ணலையே. பாலியல் வந்திருக்கு, அது வந்து அது இல்லையா? ஆனால் இல்லைங்க, பாலியல் இருக்குது, அதே மாதிரி அவசியம் இல்லை. அவர் ஒரு குழு இருந்திருக்கிறாங்க, அந்த குழு கொடுத்த ஐடியாவின் பேரில் அது போயிருக்கிறாரு. அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, தனியாக சிக்க மாட்டேங்கிறார், அவ்வளோதான். 11 மாதத்துக்கு முன்னாடி புகார் கொடுத்ததற்கான ஏதாச்சும் ஆதாரங்கள் நமக்கு இருக்கா? இருக்குதுங்க, தேவைப்படும் போது நம்ம அதை அவரை கேட்டு வாங்கிக்கலாம். அந்த குழுவிட்டு சொல்லி லீகல் டீம்ட்டு சொல்லி பேசி வாங்கிக்கலாம். ஏன்னா புகார் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 11 மாதத்துக்கு முன்னாடி இது கொடுத்து ஏற்கனவே நம்ம செய்தியாளரும் இந்த செய்தியில் போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை சொல்கிறோம். அது இல்லாமல் ஜான் ஜெபராஜே சொல்லியிருக்காரு, சம்மந்தப்பட்ட நபரே வந்து யூடியூப் சேனலில் குரல் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே எங்களை கூப்பிட்டு போனாங்க, வழக்கு நடந்துச்சு, ஆனால் வந்து திருப்பி எங்களை அனுப்பிட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு சமாதானமாக வந்துட்டோம். ஒரு புகார் வந்துச்சுன்னா விசாரிக்காம அதுதாங்க எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்துது. அன்றைக்கே பண்ணியிருந்தா அது பிரச்சனை இல்லைல்ல. காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணல, நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கான ஆவணம் ஏதாச்சும் ஆதரவு வச்சிருக்கீங்களா? 11 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஜான் ஜெபராஜே சொல்கிறார், சம்மந்தமாக வந்து என்னை வழக்கு கொடுத்துருந்தாங்க, இப்போ புகார் கொடுத்துருந்தாங்க. அவங்க இப்போ கொடுத்துருக்கிற சம்மந்தப்பட்டவங்களே தான், அதே டீம் தான், அதே குரூப் தான். அவருக்கும் கொலை மிரட்டில் விட்டனால தான் ஊரை விட்டே ஓடி இருக்கிறார். நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. திரும்பவும் என்னன்னாலும் பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வழக்கு போட்டு அவரை இது பண்ணியிருக்கிறாங்க.